குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலென்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது திருக்குறள். எத்தகையோர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால், மழை இல்லாமல் உலகில் ஒழுக்கமும் நிலை பெறாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. அனைவருக்கும் வணக்கம். புதுவரிடம் ஆரம்பமாகி 11 நாட்கள் ஆகிவிட்டது. புதுவரிடத்தில் நாம் எல்லாரும் ஒரு நல்லொரு இலக்கை தயார் பண்ணியிருப்போம். இந்த வருடம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அப்போதுதான் எமது செயலும் அதுக்கேற்றமாக அமைந்திருக்கும். நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஏற்கனவே நீங்கள் இலக்கு குறித்திருந்தால் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னமும் இலக்கை குறிக்கவில்லை என்றால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இன்றும் ஒரு நல்ல நாள் தான், இன்றும் புதுவரிடம்தான். ஸோ இன்றே அந்த இலக்கை குறியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்கள்? நல்லதை மட்டுமே சிந்திங்கள். வாழ்க்கையில் என்னத்தை அடைய விரும்புகின்றீர்கள்? குறிப்பாக என்னத்தை வேணும் என்று கேட்கும் பொழுது யூஸ்வலாக மக்கள் என்ன வேண்டாம் என்பதைத்தான் சொல்வார்கள். நின விஷயங்கள் உங்களுக்கு வேண்டும் என்பதை மட்டும் யோசிங்கள். மற்ற விஷயங்கள் வந்தால் அது ஒரு பக்கம் ஒதுக்கி விடுங்கள். ஸோ உங்கள் திட்டமிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த புது வருடத்தில், இந்த 2025 என்னத்தை நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆரோக்கியமாக, உங்கள் வேலை நல்ல ஒரு ஈடுபாடாக, உங்கள் உறவு முறையில் ஒரு நல்லதா, அல்லது உங்களோட நிதி நிலைமை நன்றாக இருக்க வேண்டுமா, எதுவாகின்றாலும் உங்கள் சிந்தனையின் மூலம் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் அந்த இலக்கை நிர்ணயித்தீர்கள் என்றால் வாழ்த்துக்கள். ஆனால் பொதுவாக இன்று 11 நாட்கள் ஆகிவிட்டது புது வருடம் ஆரம்பமாகி. பொதுவாக நான் ஆரம்பம் புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு இருக்கும். நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று ஒரு புத்துணர்ச்சியோடு தொடர்வார்கள். காலம் செல்ல செல்ல அந்த புத்துணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள். இந்த 11 நாட்களில் அதே மொமெண்டம், அதே ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுகின்றீர்களா, அல்லது கொஞ்சம் குறைவடைந்து விட்டதா? பரவாயில்லை, என்ன இருந்தாலும் அதுக்குத்தான் ஒரு தீர்வு உங்களுக்கு சொல்ல போகின்றேன். முதல் உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீர்கள் என்பதை முதல் கண்டிப்பாக நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அதை நிச்சயித்து கண்டிப்பாக ஒரு தெளிவான கிளீன் தாளில் அதை எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறேன் என்று எழுதாருங்கள். எழுதும் போது நீங்கள் சாதித்து விட்டேன், ஏற்கனவே சொன்னது போது உங்கள் வாழ்க்கையின் கதை, உங்கள் வாழ்க்கையின் ஒரு வெற்றி சரிதத்தை அது நடந்த மாதிரி எழுதுங்கள். அப்போதான் இது இந்த ரகசியம் என்னென்றால், உங்கள் வாழ்க்கை சரிதத்தை நடந்த மாதிரி எழுதும் போது அது உங்கள் ஆழ்மனதிற்கு போகின்றது. ஆழ்மனதில் செல்லும் அனைத்தும் நடைமுறை சாத்தியமாகும் என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுக்கு என்னென்ன பொதுவாக தடைகள் வருகின்றது என்று பார்ப்போம். பொதுவாக இப்படி நான் ஒரு பிளான் திட்டமிடும் பொழுது கொஞ்ச நாள் போகும்போது உங்களோட பிளானை நீங்கள் சில பேருக்கு சொல்லுவீர்கள். அவர்கள் சொல்லும்போது நீயா என்று சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். பொதுவாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தடைகள் வந்து கொண்டு இருக்க போது அதை நீங்கள் மாற்ற முடியாது.
அந்த தடைகளெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனை, உங்கள் மனோநிலை மிக உறுதியாக இருக்க வேணும். அதுக்குத்தான் உங்கள் இலக்கை நிர்ணயிக்க வேணும், அதை ஒரு தாள் எழுத வேண்டும், மீண்டும் மீண்டும் அதை பார்த்து உங்கள் மனதுக்கு சொல்ல வேண்டும், இதுதான் என்னோட இதுதான் நான் அடைய போகிறேன் என்று உங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல ஒரு நிலையில், ஒரு ஆன்மீக நிலையில் நல்ல வரப்போகிறீர்களா, எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் முதலில் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லும் போது தடைகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது வரும் தடைகள் என்று சொல்லும்போது சந்தேகம். என்னால் செய்ய முடியுமா, அவர்கள் அப்படி சொல்லுகிறார்களே, என்னால் சாதிக்க முடியுமா, என்னால் முடியுமா என்று சந்தேகம்தான் முதல் எங்களுக்கு ஒரு பெரிய எதிரி. அந்த சந்தேகத்தை எந்த நேரம் அந்த சந்தேகம் வந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், என்னால் முடியும். ஏற்கனவே ஒருவர் இதை சாதித்திருக்கிறார், அது சாதித்திருந்தால் என்னாலும் சாதிக்க முடியும். இறைவன் எனக்கு துணைவாயிருக்கிறார், என்னால் சாதிக்க முடியும். இதற்காகத்தான் நீங்கள் எப்போதும் நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களோடு இணைந்திருப்பது நல்லது. நான் கிடைத்த எனக்கு ஒரு பாக்கியம், தியானத்தின் மூலம், ராஜயோக தியானத்தின் மூலம் எனக்கு நல்ல சிந்தனை, நல்ல ஒரு சகவாசம், மற்ற இறைவனின் சகவாசம் பல இல்லாமல் எனக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்ற இன்று வரையும் 25, 27, 25 ஆண்டுகளாகியும் அந்த உற்சாகம் இன்னும் குறையவில்லை. அதின் சக்தி கண்டிப்பாக தியானம், கண்டிப்பாக இறைவனின் சக்தி, கண்டிப்பாக எங்கள் சகவாசம். நீங்கள் ஏற்கனவே தியானம் பண்ணவில்லை என்றால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், புத்தாண்டில் ஒரு புது முயற்சி. ஓகே, ஏற்கனவே சொன்னது அந்த சந்தேகங்கள், குறுகிக்கப்பட்ட லிமிட்டிங் பிலீவ்னு சொல்வார்கள். அண்ட் எங்களுடைய நம்பிக்கைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் எங்கள் வெற்றியை குறைக்கின்றது. அதுக்குத்தான் நீங்கள் உங்களோட இலக்கை எழுதிவிட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை மீட்டு பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு தினமும் ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டப் போகின்றது. நான் அண்மையில் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த உலகில் எத்தனையோ 1000 லட்சம் மில்லியன் பீப்புள் இருக்கிறார்கள், ஏன் உலகில் இறைவன் எல்லாருக்கும் உதவி செய்கிறார் என்றால், ஏன் சிலர் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள், சிலர் ஒரு நடுத்தரத்தில் இருக்கிறார்கள், சிலர் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், பிறர் நிறைய ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. ஏன் யோசித்து பார்த்தால், ஏனென்று யோசித்து பார்க்கும்போது ஒரு எண்ணம் தான் தோன்றியது, இது எமது எண்ணத்தின் விளைவே. எண்ணத்தின் விளைவு மட்டும் எங்களும் மனோநிலையில், எமது வாழ்வின் அனைத்தும் மனோநிலையிலும் எமது சிந்திக்கும் எண்ணத்திலும் தான் தாங்கியுள்ளது. முழு எங்கள் வாழ்க்கை இது பலப்பட்ட ஆராய்ச்சிகளை நிரூபிக்கப்பட்டுள்ளது. எமது மைண்ட் செட், எமது மனோநிலையும் எங்கள் சிந்தனையும் தான் எங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கின்றேன். ஒரு உதாரணம்னு சொல்லும்போது, இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அரசாங்கம், இந்த உலகத்தில் உங்களோட நாட்டிற்கு எல்லாருக்கும் அரசாங்கம் 1 ஏக்கர் நிலம் தருகின்றது, அனைவருக்கும் எந்த விதம் நடுகின்றது. only one condition, நீங்கள் அதை விற்க முடியாது, நீங்கள் அதை உங்கள் சொந்த பாவனைக்கு பாவிக்கலாம், நீங்கள் இன்னமும் செய்யலாம், ஆனால் விற்க முடியாது. ஸோ சில பேர் என்ன செய்வார்கள், ஓகே எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கின்றது, சந்தோஷத்தோடு ஓகே கிடைத்து விட்டது என்று அப்படியே இருப்பார்கள். என்னோடதர் ஓகே இந்த நிலத்தை எவ்வாறு நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சில விவசாயம் செய்வார், விவசாயம் செய்ய தெரிஞ்சவர்கள் விவசாயம் செய்வார்கள். சில பேர் கட்டிட நிபுணர்கள், ஓகே இதில் நாங்கள் பெரிய வீடு, அடுக்குமாடி வீடு கட்டலாம்னு ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவார்கள். அதை நல்ல வடிவாக யூஸ் பண்ணுவார்கள், நல்ல வடிவாக அதன் பலனை அனுபவிப்பார்கள். அதை பத்திரமா வச்சிருப்பவர்கள், ஒன்றும் செய்யாமல் வச்சிருப்பவர்கள், அதில் எந்த பலனும் இருக்காது. இதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையிலும் மனோநிலை எல்லோருக்கும், எங்களுக்கு சிந்தனை எல்லோருக்கும் வருகின்றது, எங்களோட மனோநிலை, எங்களுக்கு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு யூஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெறுபொருள் கிடைக்கின்றது. உங்களோட மனோநிலை, நீங்கள் சிந்தனையை சரியாக யூஸ் பண்ணாவிட்டால் எந்த பலனும் உங்கள் வாழ்க்கையில் வராது. என் மனநிலை வெறுமனையாக இருக்க முடியாது. நீங்கள் நல்ல சிந்தனைகள் அங்கே ஊற்றுவிக்காவிட்டால் வீணான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சந்தேக எண்ணங்கள் உங்களை குழப்பிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அந்த சிந்தனை எப்போது நீங்கள் நல்ல அந்த மனதுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பல அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்ல எண்ணங்களை ஊற்ற வேண்டும். நல்லது விவசாயம் செய்து நல்ல அறுவடை செய்கிற மாதிரி நல்ல விதைகளை, நீங்கள் நல்ல எண்ணம் என்ற விதைகளை கொடுக்க வேண்டும்.
இதே மாதிரி தான் பைபிளில் ஒரு நல்ல கதை குறிப்பிடப்படுகின்றது. ஒரு செல்வந்த தமது 3 குழந்தைகளையும் அவன் தகமலை சோதிக்க விரும்புகின்றால், அப்போ அவர்கள் தான் வெளிநாடு செல்லும் பொழுது 3 குழந்தைகளையும் கூப்பிட்டு, நான் வெளிநாடு செல்கின்றேன், உங்கள் 3 பேருக்கும் 3 டேலண்ட்ஸ் திறமைகள் தந்துட்டு போகிறேன், அதை நீங்கள் நன்றாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போட்டு 3 பேருக்கும் 3 திறமைகளை கொடுத்துட்டு போகின்றார். திறமைகளோ பொற்காசுகளோ கொடுத்துட்டு போகின்றார். அவர் போய் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வருகின்றார். வரும்பொழுது அவர்களை கூப்பிட்டு, தன் மகனை கூப்பிட்டு, எவ்வாறு உங்கள் திறமைகள் எல்லாம் எவ்வாறு ஒவ்வொன்றாக ஒருவரையும் கூப்பிடுகின்றார். முதலாவது மகனை கூப்பிட்டு கேட்கிறார், நீ உனது திறமைகளே உனது பொற்காசுகள் என்ன செய்தா என்று கேட்கின்றார். அவர் சொல்லுகின்றார், தந்தையே, இந்த நாட்டில் மிகவும் கல்லர்கள் எல்லாரும் கல்லர்கள் நிறைய இருக்கிறார், அதால் நான் நீங்கள் அந்த திறமைகளை பொக்கிஷத்தை மிகவும் பத்திரமாக பதுக்கி பாதுகாப்பு வைத்திருக்கேன், இந்தாங்க அது பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கின்றதுன்னு சொன்னார். அப்போ அந்த தந்தை சொன்னார், வெரி குட்ன்னு சொல்லி போட்டு 2வது அவரை கூப்பிட்டார். 2வது மகனை கூப்பிட்டு போட்டு கேட்டார், உனது திறமைகளை உனது பொற்காசுகளை நீ என்ன செய்தாய்? நீங்கள் எனக்கு 3 தானே தந்தீர்கள், அதை நான் விற்று அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி டபுள் ஆக்கி 2 மடங்கு ஆக்கி விட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் வெரி குட்ன்னு சொல்லி போட்டு 3வது ஆளை கூப்பிடுகின்றார். 3வது மகன் வந்து சொன்னார், நீங்கள் 3 தந்தீர்கள், நான் அதை பல விடங்களில் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்து நான் அதை பல மடங்காக பெருகிவிட்டேன் சொன்னார். அப்போது அந்த தந்தை மிகவும் சந்தோஷமடைந்து, உடனே அந்த சந்தோஷமடைந்து எந்த மகன் அந்த டேலண்ட்டை உபயோகப்படுத்தாம பதுக்கி வச்சிருந்தாரோ அந்த டேலண்ட்டையும் சேர்த்து இந்த 3வது மகனுக்கு கொடுத்து விட்டு எல்லா பொறுப்பையும் அந்த மகனுக்கே கொடுத்து விட்டார் என்று பைபிள் கதை சொல்லுகின்றது. அதாவது உங்களுக்கு இருந்த திறமைகளை நீங்கள் யூஸ் பண்ணாது விட்டால், பாவிக்காது விட்டால் அதை நீங்கள் இழப்பீர்கள் என்ற ஒரு நல்ல ஒரு உதாரண கதை. மற்றது எங்களுக்கு இருக்கும் திறமையை நாங்கள் வளர்க்க வேண்டும், பயந்து ஒழிச்சு வைக்க தேவையில்லை. ஒரு நல்லது கதை நான் கேட்டதிலிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது, இப்படித்தான் எங்கள் மனோநிலை, எங்களது இறைவன் எங்களுக்கு ஏற்கனவே நிறைய சக்திகளை, நிறைய குணங்களை, நிறைய எண்ணங்களை, நிறைய குணங்களை கொடுத்திருக்கின்றார். நிறைய இறைவனங்களுக்கு நிறைய சக்திகளை கொடுத்துட்டு அதை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் பல விஷயங்களை நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இதை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணாத பாவிக்காதபடியால் தான் கவலைகள் வருகின்றது, நோய்கள் வருகின்றது, பிரச்சனை வருகின்றது. பிரச்சனைகள் பொதுவாக எங்கேருந்து வருகின்றது? சந்தேகத்திலிருந்து வருகின்றது. சந்தேகம், டவுட், அது பல விதமாக உருவெடுத்து வாழ்க்கை நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷமில்லாக இருக்கின்றீர்கள். எல்லாத்துக்கும் தேர்வுதான் முதலில் சரியாக சிந்தியுங்கள், சரியாக திட்டமிடுங்கள். உங்களுடைய இலக்கை இப்பொழுதே தீர்மானிங்கள். ஏற்கனவே நிச்சயிக்கவிட்டால் இந்த புது வருடத்தில் ஒரு மிக மிக சந்தோஷமான வருடமாக ஆக்குவதற்கு அதுக்கு விதையை நீங்கள் அந்த விதையை போடுங்கள். இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆதாரம் தான் தியானம். தியானம் ஒரு நல்லொரு ஆரம்பம். நீங்கள் 6வது இதை பலதள கேட்டு நான் தியானம் செய்யவில்லை என்றால், அல்லது நீங்கள் செய்கின்றீர்கள் மற்றவர்களுக்கு இதுவும் இன்னும் சொல்லவில்லை என்றால், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக தியானத்தை ஆரம்பிங்கள். என்றால் தியானத்தின் மூலம் உங்கள் சிந்தனை சரியாகும். சிந்தனை சரியானால் உங்கள் எண்ணங்கள் சரியானால் உங்கள் வாழ்க்கை பல விஷயங்கள் நன்றாக இருக்கும். எனவே உங்கள் இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற எமது வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சகோதரி ரஞ்சினி அவர்கள் பல இனிமையான ஞான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். கேட்டு மகிழுங்கள். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவும் மந்திரியும் இரவுல நகர்வலம் வந்தார்கள். அப்படி நகர்வலம் வரும்பொழுது ஒரு சந்தன மர வியாபாரியை கடந்து அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வியாபாரியை ராஜா பார்த்தார். பார்த்துட்டு நகர்ந்து போகும்பொழுது அவர் சொன்னார், அந்த வியாபாரியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோபமா வருது, சிறையில் பிடிச்சு போடணுங்கிற மாதிரி கோபமா எனக்கு வருது.
அப்படின்னு சொன்னார். அப்போ மந்திரி சொல்றாரு, அவன் எந்த குற்றமும் செஞ்ச மாதிரி தெரியலையே, அவனோ சாதாரண வியாபாரி, உங்களுக்கே அவன் மேல கோபம் வருது. அப்ப ராஜா சொன்னாரு, தெரியல அப்படின்னு நகர்ந்து போயிட்டாங்க. பிறகு 6 மாதங்கள் கழித்து மீண்டும் இரவுல நகர்வலம் வரும் பொழுது அதே வழியாக ராஜாவும் மந்திரியும் போனாங்களாம். அப்போ அதே சந்தன மர வியாபாரி அங்க கடையில இருந்தார். அப்போ ராஜா சொன்னாரா, இந்த வியாபாரியை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு மூட்டை பொற்காசு கொடுக்கணும்னு மனசுக்கு தோணுதுன்னு சொன்னாராம். மந்திரி யோசனை பண்ணார், இது அதே வியாபாரி தானே அப்படின்னு நினைச்சிட்டே அரண்மனைக்கு போய் சேர்ந்தார். பிறகு அடுத்த நாள் மந்திரி அந்த சந்தன மர வியாபாரியை பற்றி அவர் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணார். அப்போ ஒரு உண்மை தெரிஞ்சது, 6 மாதங்களுக்கு முன்னால அந்த வியாபாரியினுடைய அந்த வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருந்தது. ஒரு சந்தன மரம் கூட விற்கவே இல்லை. அப்போ அவன் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னா, அந்த வியாபாரி யாருமே சந்தன மரம் வாங்கல, இந்த ராஜா செத்தாதான் அவரை எரிக்கிறதுக்காக இந்த சந்தன மரங்கள்லாம் விற்கப்படும், எப்பதான் இந்த ராஜா சாவாரோ அப்படின்னு நினைச்சிருக்கான். 6 மாசத்துல என்ன ஆச்சுன்னா, ராஜா ஒரு கோயில் கட்டுறதுக்காக தீர்மானம் செய்து அதற்கு நிறைய சந்தன மரங்கள் தேவைங்கிறதுனால நிறைய சந்தன மரங்கள் விற்கப்பட்டது. அதனால் இந்த வியாபாரிக்கு லாபமோ லாபம். ஆகவே அவர் அந்த வியாபாரி என்ன செய்துட்டு இருந்தாரு, ராஜா நீடூழி வாழணும், நல்லா இருக்கணும்னு ராஜாவை பாராட்டி ஆசீர்வாதங்களை மனசால சந்தோஷமா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போதான் ராஜா அந்த வழியா பாஸ் பண்ணி போயிருக்கிறார். இப்போ 6 மாசத்துக்கு முன்னால அவன் மனசுல ராஜா சாகணும்னு ஒரு வெறுப்பா கோபமா இருந்தது. ராஜாக்குள்ளேயும் அவன் மேல ஒரு கோப உணர்வை உண்டு பண்ணியிருக்கான். 6 மாசத்துக்கு அப்புறம் வந்த பிறகு அவன் ராஜாவை பாராட்டி அவனை ஆசீர்வதிச்சிட்டு இருந்தான். அதனால ராஜாவுக்கு அவனுக்கு பொற்காசுகள் கொடுக்கணுங்கிற எண்ணம் தோணுச்சான். இப்படி ஒரு கதை. இத கதையில வெறும் கதையாக எடுத்துக்காம இதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மை தத்துவம் என்ன அப்படின்னா, நம்முடைய உள் உணர்வு அப்படிங்கிறது travels faster than our words and actions. நம்முடைய உள் உணர்வு நம்ம பேச்சு நடவடிக்கையை விட ரொம்ப சீக்கிரமா மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அந்த உணர்வுகளினுடைய அதிர்வலைகள், எண்ணத்தினுடைய அதிர்வலைகள் மற்றவங்களுக்கு போய் சேர்கின்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. நம்ம வெளிப்புறமா மற்றவங்க கிட்ட நம்ம சிரிச்சு பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அவர்கள் மேல வெறுப்பு இருந்தது அப்படின்னா அந்த வெறுப்புணர்வனுடைய ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த அலைகள் கண்டிப்பாக மற்றவர்களிடம் அது போய் சேரும். நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பத்தி பேசுறோம், எப்படி நம்ம லிசனிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு நம்ம பேசும் கலை, கேட்கும் கலைன்னு இந்த கம்யூனிகேஷனை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். ஆனால் இதில் முக்கியமாக இதுவும் ஒரு அம்சம் இருக்குது. நம்ம வெறும் வார்த்தைகளால் மட்டும் பேசலை, வெறும் நம்ம சைகைகளால் மட்டும் நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணலை, நம்ம எண்ணங்கள்னாலையும் நம்ம கம்யூனிகேஷன் நம்ம வச்சுருக்கோம். நம்ம எண்ணங்கள்னாலேயும் மற்றவங்களோட பேசுகிறோம், நம்ம உணர்வுகள்னாலேயும் மற்றவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு அது ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. எப்போ நாம உணர்வுகளாலையும் நம்முடைய எண்ணங்கள்னாலையும் மற்றவங்களுக்கு நம்ம நல்ல விதத்துல நம்ம ரீச் பண்ணினோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் இருந்தது அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்க கேட்ச் பண்ணுவாங்க. அவங்க நம்ம கிட்ட அவங்க ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு அவங்க முன் வருவாங்க. ஏன்னா அந்த உணர்வுகளுக்கு, உள் உணர்வுக்கு, அந்த ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம், அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. எப்போ நம்முடைய உள் உணர்வு நல்லதாக மாறுதோ அப்போது தானாகவே நம்முடைய சிந்தனையிலையும் அந்த நன்மை நல்லது நிற்கும். அப்போ தானாகவே நம்முடைய பார்வையிலையும் நம்முடைய பேச்சிலும் அது வரணும். அதனால் நம்ம உள் உணர்வை நம்ம சீர்படுத்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த உள் உணர்வில் என்ன இருக்குன்னா, ஈகோ இருக்கு, நான் தான் கரெக்டு, நான் தான் சரி, அப்படி நான் தான் உயர்ந்தவன், நான் பண்ணுறது தான் கரெக்டு, மற்றவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. இந்த ஈகோ அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு எதிர்ப்பை மற்றவர்களிடமிருந்து அதை இன்வைட் பண்ணுது. அதே மாதிரி ஜெலசி,
பொறாமைங்கிற உள்ளுணர்வு இருக்கும் பொழுது அது மற்றவர்களிடம் தன்னையே நெருங்க விடாது, தானே நெருக்கத்தில் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும் மற்றவர்கள் எப்படி உங்களிடம் நெருக்கத்தில் வருவார்கள்? அந்த பொறாமைங்கிற உள் உணர்வும் அந்த சம்பந்தங்கள், அந்த உறவுகளை ரொம்ப தூரத்தில் கொண்டு போக வச்சிடுது. வெறுப்புங்கிற உணர்வு, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மனித உறவுகளில் பெரிய ஒரு தடங்கல்களை கொண்டு வருது. அதனால் நம்ம பேசலைன்னாலும் கூட பரவாயில்ல, மற்றவர்களோடு அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல, நம் மனதில் எல்லாருக்காகவும் ஒரு அன்பும் மரியாதையினுடைய ஒரு உணர்வு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கொஞ்ச நேரம் நம்ம மற்றவர்களோடு சந்தித்தாலும் சரி, அதிக நேரம் நம்ம உட்காந்து பேசணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் நம்ம சந்தித்தாலும் எதிரில் இருக்கிறவங்க அவ்வளோ ஒரு நிறைவை அனுபவம் செய்வாங்க. நம்ம யாரையாவது மீட் பண்ணிட்டு நம்ம நகர்ந்து போகிறோம் அப்படின்னா, நம்ம யாரை நம்ம சந்தித்தோமோ அவர்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு கிடைச்சிருக்கணும். என்ன கிடைச்சிருக்கணும்? இங்கே ஃபிசிக்கலான ஸ்தூலமான ஏதோ பொருளோ அதை பற்றியோ பேசலை. அவர்கள் மனசுக்கு ஒரு சாந்தம், ஒரு அமைதியோ, ஒரு மோட்டிவேஷனோ, ஒரு என்கரேஜ்மெண்ட்டோ, ஒரு தைரியமோ, ஏதாவது ஒன்று, ஒரு ஹாப்பினஸ், இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் நம்மிடம் இருந்து. அப்போ எப்பேற்பட்ட ஒரு உள்ளுணர்வை நம்ம வைத்திருக்கும் பொழுது அவங்களுக்கு அது கிடைக்கும். அதனால் நீங்கள் சற்று நின்று கவனித்து பாருங்கள். நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த விதமான ஒரு ஆட்டிடியூடோட, நீங்கள் எந்த விதமான ஒரு உணர்வோடு நீங்கள் கண் விழிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் எழுந்திரிக்கும் போது நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட எண்ணம் வருதா, இல்லை நான் இன்னைக்கு இதை செய்ய வேண்டியிருக்கு, நான் இதை செய்யணும், என்ன பண்ணுறது, நான் இதெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வில் நீங்கள் எந்திரிக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, நான் செய்யணும், ஐ ஹாவ் டு டூ திஸ், நான் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற உணர்வு என்னது? அது லோ எனர்ஜி. ஸோ அந்த லோ எனர்ஜியோடு நீங்கள் ஒரு நாளை ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை விருப்பத்தோட நான் இதை செய்ய போகிறேன், ஐ ஹாவ் டு டூ திஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு டூ திஸ் டுடே, இன்னைக்கு நான் இதை செய்ய விரும்புகிறேன், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்போது அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்? ஹை எனர்ஜியாக இருக்கும். நம்மக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த எண்ண அதிர்வுகள் அப்படிங்கிறது உயர்ந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த லோ அதிர்வலைகளா இல்லை ஹை எனர்ஜியா, லோ எனர்ஜியா ஹை எனர்ஜியா, எதை நீங்கள் காலையில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஹை எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் அந்த ஒரு தாக்கத்தை தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மோட்டிவேட்டடாக நீங்கள் பிடிச்சு நீங்கள் இருக்கும் ஒரு விருப்பத்தோட அன்றைய செயல்களை செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள், நீங்கள் அந்த சூழ்நிலையவே மாற்றிடுறீங்க. நீங்கள் ஒருத்தர் உற்சாகமாக இருக்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டினுடைய ஒரு சூழ்நிலையே உற்சாகமானதாக மாறுவதற்கு அவசியம் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சொல்லலாம், ஓகே நான் ஹை எனர்ஜியில் நான் இருக்கேன், நல்ல குட் எனர்ஜி, குட் வைப்ரேஷன்ஸ் நான் என் மனசுலேருந்து நான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க லோ எனர்ஜியில் இருக்காங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஏதாவது கோபப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையவே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியின் மூலமாக சூழ்நிலையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது என்ன பாதிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்கும் பொழுது நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் எடுத்தாலும் சரி, எந்த கதைகளில் பார்க்கும் பொழுது சரி, எப்பேற்பட்ட ஒரு அசுரனாக இருந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஃபினிஷ் பண்ணதாக தான் கதை. அது இப்போதைய கலிகாலமாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவிட்டிக்கு தான் அதிக பவர் இருக்குங்கிறது தான் பெரிய உண்மை. அதனால் அந்த பாசிட்டிவ் ஃபீலிங், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ஒரு எண்ணங்கள், அந்த ஊக்கம், உற்சாகம், அதை நாம் எப்பொழுதுமே நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். நல்லதை நினச்சா மட்டும் பத்தாது, அந்த நல்லதில் நம்ம உறுதியாக இருக்கணும்.
அதற்கு என்ன தேவை அப்படின்னா, யார் லோ எனர்ஜியில் இருக்காங்களோ அவர்கள் மேலே நல்ல எண்ணம் வச்சிடுங்க. அவங்க இப்படி இருக்கக்கூடாது, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி லோ ஆகிடும். அதனால் அவர்கள் மீது நல்ல எண்ணம் வைங்க. மேலும் நீங்கள் நினைக்கணும், ஓகே அவங்க லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா, நான் இப்போ அவங்களுக்கு நான் ஊக்கம் உற்சாகம் கொடுக்கறதுக்கு பொறுப்பாளனாக இருக்கேன். குடும்பத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு உணவு, உடை, படிப்புக்கான வசதி, இல்லை குடும்பத்தினருக்கு என்னென்ன மருத்துவ உதவி செய்யணும், என்னென்னலாம் அவர்கள் நல்லா இருக்கிறதுக்காக என்னென்ன உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு மட்டும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கிற பொறுப்பும் நம்மிடம் இருக்கு. அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன்கிறது மட்டுமல்ல, தலைவி, குடும்ப தலைவிங்கிறது மட்டும் அல்ல, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு, குடும்பத்தை நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் வைப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு. அதனால காலையில் எந்திரிச்ச உடனேயே அந்த ஒரு ஹை எனர்ஜியில் உங்களை கொண்டு வாங்க. எப்படி? bring a positive thought. ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ அதில் ஏதாவது நான் புதுமை என்ன செய்ய போகிறேன், நான் இன்றைக்கு ஏதாவது நான் ஒன்று கற்றுக்க போகிறேன், இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன். சரி, நீங்கள் ஆல்ரெடி செய்கிற வழக்கமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கணும், ஓகே இன்னைக்கு நான் இதே செயல்களை நான் செய்ய போகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி என் குடும்பத்தினருக்கு உதவி செய்கிறதுக்காக எனக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு இறை நினைவு அங்கே கொண்டு வாங்க. அவ்வாறு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு உயர்வான நிலையில் இருக்கும், ஹை எனர்ஜியில் நீங்கள் இருப்பீங்க. இந்த ஹோல் டே அப்படியே இருக்கும். அதனால தான் ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் எழுந்திரிச்ச உடனே நல்ல எண்ணத்தை கொண்டு தியானத்தில் அமரக்கூடிய பழக்கமும் ரொம்ப நல்ல பழக்கம். தியானத்தில் அப்படியே நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க, அன்றைய ஹோல் டேக்காக உங்கள் மனசை பாசிட்டிவாக செட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அதே ட்ராக்கில் உங்களுடைய வண்டி ஓடும். அதனால் நாம் எண்ணங்களாலும் நம்ம உணர்வுகளாலும் நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றவர்களுக்கு நம்ம வழங்கி கொண்டு இருக்கோம். ஆகவே நம்ம நல்லதையே மற்றவங்களுக்கு கொடுப்போம், அதன் மூலமாக நல்லதையே நாம் பெற முடியும். அதற்காக நம்ம எப்பொழுதுமே நம்முடைய உள் உணர்வையும் நம்ம பாசிட்டிவாக நம்ம வைத்துக்கொள்வோம். அதன் மூலமாக எப்போவுமே அந்த ஊக்கம் உற்சாகத்தில் நம்ம இருக்கலாம். நம்ம ஃபேமிலியையும் நம்ம சந்தோஷமாக வைக்கிறதுக்கு நம்ம இறைவனின் ஒரு கருவியாக நம்ம இருப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சிந்தனை துளிகள். காலம் பொன்னானது. வணக்கம். முதியவர் ஒருவர் கையில் கைத்தடியை ஊன்றிய வண்ணம் குனிந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவ்வழியே சென்ற மாணவர் ஒருவர் முதியவரை பார்த்து, தாத்தா, என்ன தொலைத்து விட்டீர்கள், நான் தேடி கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், நான் என் இளமையை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார். காலம் போனால் திரும்பி வராது. காலத்தை வீணே கடத்தக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பொழுதோடு செய்ய வேண்டும். நாளை செய்யலாம், பிறகு பார்க்கலாம் என்று கவனக்குறைவாகவும் சோம்பலாகவும் இருந்துவிடக்கூடாது. இளமை கல்வி சிலை மேல் எழுத்து என்பார்கள். கல்வி கற்பதற்கு உகந்த காலம் இளமை பருவமாகும். கல்வி கற்கும் வயதில் மாணவர்கள் நன்கு கருத்தூன்றி படிக்க வேண்டும். கல்விக்கு மட்டுமே நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தொலைக்காட்சி, வானொலி, பொழுதுபோக்கு, நண்பர்கள் போன்ற விஷயங்களில் நேரத்தை விரயமாக்கக்கூடாது. ஒரு வருடம் முடிகிறது என்றால் ஒரு வயது ஏறுகிறது என்று தானே அர்த்தம். வயது ஏறிக்கொண்டே போகும், ஆனால் குறையாது. காலமும் முன்னோக்கித்தான் செல்லும், பின்னோக்கி நகராது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது. அந்தந்த வருடத்தில்
தேர்ச்சி அடைய வேண்டிய பரீட்சையில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்லும் தகுதியை பெறுவதே ஒரு மாணவரின் தலையாய குறிக்கோளாக இருக்க வேண்டும். படிப்பதற்கு உகந்த நேரம் அதிகாலை நேரமாகும். அதிகாலை நேரம் புனிதமானது, மங்களகரமானது, பிரம்ம முகூர்த்தம் என்றும் கூறுவார்கள். ஆலயங்களில் இறைவனுக்கு பூஜைகள் நடைபெறும். இறைவனை நினைத்து தியானம் செய்வார்கள். அதிகாலையில் சுற்றுப்புறம் மிகவும் அமைதியாக இருக்கும். வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி போன்றவைகளின் இரைச்சலோ விருந்தினர்கள் அல்லது நண்பர்களின் இடையூறுகளோ இல்லாத நேரம். அதிகாலையிலேயே சுறுசுறுப்பாக எழுந்து இறைவனை மனதில் நினைத்து கொண்டே பாடங்களை கருத்தூன்று படித்தால் படிக்கும் விஷயங்கள் யாவும் பசுமரத்தாணி போல் மனதில் நன்கு பதிந்துவிடும். பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும். கற்றவர் முகத்திரண்டு கண், கல்லாதவர் முகத்திரண்டு புண் என்றெல்லாம் கல்வியின் முக்கியத்துவத்தை நமது முன்னோர்கள் நன்கு வலியுறுத்தியுள்ளார்கள். கல்வி கற்க அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் தெரு விளக்கின் வெளிச்சத்தையும் மெழுகுவர்த்தியின் ஒளியையும் துணையாக கொண்டு நன்கு படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் பலர் நம்மிடையே இருக்கிறார்கள். இந்த நவீன யுகத்தில் அனைத்து வசதிகளும் இருந்தும் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தாவிட்டால் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக ஆகிவிடும். இப்போதே முயற்சி செய்ய வேண்டும். இப்போது இல்லையேல் இனி எப்போதும் இல்லை. நல்லது. இந்த குழலோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மாந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதன் நடராஜா. நன்றி, வணக்கம்.